அடே சாம்சங் என்னடா பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சாம்சங்குடைய S20 லைன் வந்துச்சு, S21 சீரியஸில் லைன் வந்துச்சு, S22 சீரியஸ்லையும் லைன் வந்துச்சு. இப்போ என்னன்னா S23லையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து மார்ச் அப்டேட்டுக்கு அப்புறமா பிங்க் லைன் இஷ்யூ, ஒயிட் லைன் இஷ்யூ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ட்விட்டரில் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சாம்சங் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் சாம்சங் ஃபோன் வாங்கினாதான் இப்போ லைன் வருமோ, முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி OnePlus வாங்கினா ஐயோ OnePlus வேணாப்பா அதில் வாங்கினா கோடு விழும் அப்படின்ற இதுவை OnePlus வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபிகர் அவுட் பண்ணி வந்துட்டா மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுழலில் அப்படியே சிக்கிட்டு அடுத்தடுத்த சீரியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஓகே அடுத்த 25 லான்ச் ஆச்சு, அப்போ 23 கொடுத்துருவோம், நெக்ஸ்ட் 26 லான்ச் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 24 சீரியஸ்க்கு லைன் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்லையும் ஃபிக்ஸ் தரானோ இல்லையோ அந்த அப்டேட்ல கண்டிப்பா லைனை கொடுத்துட்றானோ அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்து இருக்கு. நீங்க யாராவது சாம்சங் S23 யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா லேட்டஸ்டா வர அப்டேட் எதுவும் பண்ணாதீங்க, அதில் லைன் இஷ்யூ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க. சாம்சங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.